நான் திட்டும்போது ஒரு மனுஷனை வந்து நாயேன்னு திட்டுறாங்க, அது எதனால சாமி அப்படி? ஒவ்வொரு மிருகத்துக்கும் அதனுடைய குணாதிசயங்கள் அதனுடைய செயல்களை வச்சு ஒரு வரலாறு எழுதுவாங்க. அப்படி எழுதிக்கினே வரும்போது இது அவங்களுக்கு சொல்லலை, நான் என்னுடைய கணிப்பை நான் சொல்கிறேன். நாய் நன்றி கெட்டதுன்னு எழுதுறதுக்கு பதில் நாய் நன்றி உள்ளதுன்னு மறந்து எழுதிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் நாய் நன்றி உள்ளதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நாய் நன்றி கெட்டதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் நன்றி கெட்டதுன்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசிரமத்தில் 10 நாய்க்கு கேக்கு வாங்கி வந்து போட்டுன்னுக்கிறேன், 3 கிலோ 2 கிலோ. ஏன் போடுறேன்னா அது நன்றி உள்ளதுன்னு நான் போடலை, அது ஒரு உயிர் என்னை நோக்கி நிற்கிது, அதுக்காக பசிக்கு போட்டுன்னுக்கிறேன். அது நன்றி உள்ளதுன்னு போடல. ஏன் அது நன்றி இல்லாததுன்னு நான் சொல்கிறேன். ஒரு பெரிய வெக்கா வாங்கி ஒரு ரோட்டில் நடு ரோட்டில் பிரித்து விட்டீங்கன்னா 50 மாடு ஒன்றா உட்காந்து சாப்பிடும், ஒன்றா உட்காந்து சாப்பிடும். ஒரு பொடி அரிசி அள்ளி போட்டீங்கன்னா 10 குருவிகள் ஒன்றா உட்காந்து சாப்பிடும் இல்லையா? ஒரு பொடி சாதம் வச்சீங்கன்னா 10 காக்கா ஒன்றா சாப்பிடும். ஆனால் ஒரு பொடி சாதத்தை வச்சீங்கன்னா தன்னால் சாப்பிட முடியலன்னாலும் தான் குட்டிக்கு கூட விடாது. இப்போ மனிதனை நன்றி கெட்டவன்னு மனுஷன் சொல்லிங்கிறான், அவன் அறியாமையில் இருக்கிறான்னு நான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் எந்த ஊரோ நான் எந்த ஊரோ, நீங்கள் ஒரு ஊரில் இருக்கிறீங்க, நான் ஏதோ தற்செயலாக அந்த ஊருக்கு வரேன், என்னை பார்த்துட்டீங்க, நீங்கள் நன்றி கெட்ட மனுஷன் தானே. அப்போது நீங்கள் நன்றி கெட்டவன் தானே, என்னை பார்த்தா பார்க்காத மாதிரி தானே போனோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாமி வாங்க சாமி, சாப்பிடுங்க சாமி, டீ சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்க, சாப்பாடு சாப்பிடுங்கன்றீங்க. ஆனால் உங்களை நன்றி கெட்டவன்றான், மனித இனத்தோட மனித இனம் சேர்றவனையே நன்றி கெட்டவன் சொல்லிட்டு தன்னுடைய இனத்தையே சேர்க்காத நாயே நன்றி உள்ளதுன்றான். இது இந்த பாரிஸ் பக்கம்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு கடை வாசப்படியிலையும் ஒவ்வொரு வாட்ச்மேன் உட்காந்துப்பான். இவன் எப்படிதான் நன்றி கேட்டதுன்னா, எவ்வளோ நாள் ஆனாலும் நான் வந்தால் இதுக்கு வால் ஆட்டுதுங்கண்ணா. நன்றி உள்ளதா இருந்தால் எல்லா மனுஷன் திருடம் வந்தால் கூட வால் ஆட்டணும் இல்லையா? அது அப்படி ஆட்டுறது இல்லை, போட்டவனுக்கு மட்டும்தான் வால் ஆட்டின்னு இல்லை. பாரிஸ் பக்கம் போனால் ஒவ்வொரு கடை வாசப்படிலையும் ஒவ்வொரு வாட்ச்மேன் உட்காந்துப்பான். ரோட்டில் போகிறவனெல்லாம் சாமி வா சார் அந்த ஹோட்டலுக்குன்னு கூப்பிடுவான். அந்த ஓனர் சரியான சம்பளம் கொடுக்கலன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து ஹோட்டலில் உட்காந்து கூட்டினுப்பான் அதே வாட்ச்மேன் இல்லை, அவனும் தான் கூப்பிட்டான். அப்போ அவன் நன்றி இல்லாதவனா? அது மாதிரி நீ சாம்பார் சாதம் தயிர் சாதம் போட்டீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் எதிர் வீட்டில் இருக்கிறவன் நல்லா எலும்பு போட்டான்னா உன் வீட்டில் படுக்காது, நீ வளர்த்த நாய் அவன் வீட்டாண்ட போய் பார்த்துன்னுக்கும். அது எப்படி நன்றி உள்ளது? கூலிக்கு மாரடிக்கிற ஒரே ஒரு ஜென்மம் எதிரானா நாய் மட்டும்தான். 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு பசுமாடு வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு 10 மாதம் பொறுத்து அந்த 10,000 பால் கறந்து உனக்கு துட்டா கொடுத்துட்டோம், அது கண்ணுக்குட்டியும் ஒன்று உற்பத்தி ஆக்கிடும். 10,000 வாங்கினோட மாடு உனக்கு துட்டும் கொடுத்துடுச்சு, 20,000 மிச்சமாக நிற்கும். 50 ரூபா கொடுத்து ஒரு கோழி வாங்கிட்டு வந்ததுன்னா 2 மாதத்துல உனக்கு 50 ரூபா முட்டையும் வச்சு போடுவான், 50 ரூபா கோழியும் மிச்சமாயிடும். ஆனா இந்த நாய் 5,000 ரூபாய் கொடுத்து வச்சு வாங்கின அந்த கட்டி அதுக்கு சோத்தை போட்டு வளர்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரனை கட்சி போட்டு உன்னை வீட்டுக்காட்டிலே வந்து சாத்துவாங்க. இது நன்றி கெட்டதுன்றான். இது என்னன்னா மனுஷன் ஆதி மனிதனா போய்கினுக்குறான்னு அர்த்தம். நாயை வாசல்ல கட்டுவான், மனுஷன் பெட்ல படுப்பான். இது ஒரு காலம் இல்லையா? இப்ப நாயை பெட்ல படுக்க வச்சுட்டு மனுஷன் தரையில ஒண்ணு கிடக்குறான், இது ஒரு காலம் இல்ல? இது அவன் விருப்பம். இருந்தாலும் இதுதான் நன்றி உள்ளது உலகத்திலன்னு சொல்றது முட்டாள்தனம். ஒரு கோழி வளர்த்தீங்கன்னா ஊரு புல்லா போய் மேயுது, எங்க மேயுது, நீ ஒண்ணும் தீனி போடல, ஆனா முட்டை மட்டும் உன் வீட்டுல தான் வந்து வைக்குது இல்ல? மாடு வாங்கி வளர்த்தீங்கன்னா ஊரெல்லாம் போய் மேயுது, எந்த வீட்லயும் போய் பால் கறல, உன் வீட்டுல தான் வந்து பால் கறக்குது. அப்ப அதுக்கு எவ்வளவு புத்தி இருக்குது, எவ்வளவு விசுவாசத்தோட இருக்குது நம்ம முதலாளிக்குன்னு. இது ஊரெல்லாம் போய் வம்பு வச்சுன்னு வந்து உன்னை உதப்பட வச்சு ஸ்டேஷன்ல வச்சு போய் விட்டுறது. புலி சிங்கம் கச்சா கூட பணத்தை வீட்டுக்கு கொடுப்பான், இது கட்சின்னா பணம் கூட வீட்டுக்கு கொடுக்க மாட்டான், நேரம் சுடுகாட்டில் போட்டு போச்சிடுவான். இது நன்றி உள்ளதான்.
கூலிக்கு மாரடிக்கிற ஜென்மம் அது. என்ன மனுஷனை வந்து நன்றி கட்டுவேன்றான். கேட்டா அது எந்த நேரத்துலயும் உனக்கு வாழாட்டுங்க. ஏன்டா மனுஷன் தண்ணியில வந்தா மனுஷன் குச்சி காப்பாத்துறான், அவனை விடுவா நன்றி உள்ளது இது. இது தன்னையே தான் ஏளனமா பேசுகின்னு அடுத்ததை உயர்த்தி பேசுற விஷயம் அது. தன்னுடைய இனத்தை ஏளனமா பேசுறான். இவ்வளோ சோறு வச்சுட்டு பாரு, அதால துண்ணவே முடியாது. அந்த சோத்து காவல் படுத்துவாங்க, அந்த நாயை விடாது, அது சாப்பிடும். அப்புறம் தான் இனத்தையே விடாது, நீ என்ன நன்றி உள்ள பெரியா நீ சொல்லு. அதனால தப்பா எழுதிட்டாங்கம்மா, அதை போதையில எழுதிட்டாங்க. இந்த ஹிஸ்டரி எழுதினே வரும்போது ஓவர் போதை நாய் நன்றி கட்டுன்னு நாய் நன்றி உள்ள தப்பா எழுதிட்டான். சொல்லு. இப்போ வந்து அந்த இப்போ நாயை வந்து பைரவரா ஒரு சில பேர் கும்பிடுறாங்க இல்லையா, பள்ளியா கூட வச்சுக்கிறாங்கல்ல. போய் பள்ளி நம்ம வீட்டில் வந்துச்சுன்னா தலையில் ஜோசியம் பார்த்துன்னு பள்ளி வந்துங்க, நல்லதுக்கு பள்ளி போயிட்டு வா பள்ளின்னு சொல்லுமா சொல்கிறோம். ஆனால் அதுவே வந்து ஒரு அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து பள்ளி வந்து பார்த்துட்டு அது மேலே குங்குமம் தெளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த மீதி நாளில் ஓடுதா ஜோசியம் கிட்ட ஓடுற செத்து போட்டு மண்டியில் வந்து போச்சுன்ட்டு அது என்ன அது சிங்கம் வச்சுக்குது. அதை போய் காட்டில் போய் கும்பிட்டு வரலாமே. இப்போ புளி குங்குமஞ்சாலாம் வச்சு சிங்கம் கோயிலில் வச்சுக்கிது சிங்கம், உனக்கு குங்குமஞ்சா வச்சு கும்பிடுவோமா? இதெல்லாம் ஆதியில அதனுடைய பொருள் என்னன்னு பார்க்கணுமா. குரங்கு சிலை வச்சிருப்பான், சிங்கம் வச்சிருப்பான், புலி வச்சிருப்பான், பூனை வச்சிருப்பான், மீன் வச்சிருப்பான், பல்லி வச்சிருப்பான். இதெல்லாம் கோவில்ல சிலையா வடிச்சு வச்சது முட்டாள்தனமா அறிவாளித்தனமான அறிவாளித்தனம். ஆனா அந்த அறிவாளித்தனத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியாதால நம்ம முட்டாள்தனம்னு நினைச்சுக்கிறோம். இறைவன் உலகத்துல உள்ள உயிரினங்கள்ல அனைத்திலையும் இறைவன் இருக்கிறான். எது ஒத்த விடவும் நீ உயர்ந்தவன் இல்லவே, உன்னை விட எதுவும் தாழ்ந்தது இல்லை. எல்லாத்தையும் ஒரே மாதிரி நினைக்கக்கூடிய தெய்வ வழிபாட்டுகிற மனப்பக்குவம் வேணும். அதனாலதான் கோவில் அத்தனை உருவங்களையும் வச்சுக்குது. அதனால வீட்டுல இருந்த பெட்ல படுக்க வச்சுக்க முடியாது. ஒரு நல்ல பாம்பு நாகம்மா, நல்ல நாகம்மா, 2 முட்டை போடுற நாகம்மா, ஒரு லிட்டர் பால் ஊத்துறவங்க நாகம்மான்னு ஊத்துற அந்த நாகம்மா வீட்டுக்கு வந்தா நல்ல நாகம்மா அந்த குண்டான்ல குடிச்சிட்டு போன்னு சொல்லுவிய, கொம்பேத்துக்கு தெரியுறிய. பரிதாபம்னு ஒண்ணு இருக்குது, பயம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அப்போ பயம் வரும்போது அதை அடிச்சிடுவேன், பரிதாபம் போது அதை கொடுத்துடுவேன். இது மாதிரி இந்த உயிரினங்களை கோவில்ல அடையாளமா வடிச்சது இறைவனுடைய ஏக்கம் இருக்குதுன்றதுக்கு தான் வடிச்சு வச்சுக்குது. தவிர நாய் வச்சுக்குது, அது கோவிலுக்கு காவலுக்கு பைரவர். ஊரா கோயில் இருக்கிற வாட்ச்மேன் ஆட்சி போட்டு எந்த பைரவரும் போய் பிடிக்கல இது வரைக்கும். போலீஸை பிடிக்க முடியலையே. அப்புறம் பைரவர் எங்க கல்லுல தான் இருப்பார் பைரவர், நிஜத்துல வரமாட்டார் பைரவர். அதனால இதெல்லாம் ஆதியில கற்பனையில இந்த விளக்கங்கள் மனுஷனுக்கு சொல்ல முடியாதுன்றதுக்காக உருவங்களை படைச்சாங்க. மனிதன் என்ன கூட கேட்டாங்க, குரங்குல இருந்து மனிதன் வந்தது விஞ்ஞானம் சொல்லுங்க, குரங்கு எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டேன் இல்லையா? நான் குரங்குல இருந்து வந்தம்மா, குரங்கு எங்கிருந்து வந்த? அது எதுலேருந்து ஒன்றுல வந்தது, அது எங்கிருந்து வந்தது? இதுக்கு என்ன காரணம்? ஆதியில பார்த்தோன்னா மனுஷன் குரங்கு மாதிரி தான் இருப்பான். முடியுமா உடம்பெல்லாம் முடியுமா, துணி இல்லாத குரங்கு மனித குரங்கு மீச்சு பார்க்கல, அதே மாதிரி தான் மனுஷன் தான். அதனால இவன் குரங்குல இருந்து வந்துட்டான்ட்டான். சரி, அப்ப குரங்குல இருந்து வந்து இப்ப குரங்கு இருக்குது, குட்டி போட்டான்னு மனுஷன் குட்டிய போடாது. குரங்கு குரங்காவே தான் இருக்கும், மனுஷன் மனுஷனாவதான். என்ன ஒண்ணு, மனுஷன் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு தன்னை சீர் பண்ணிக்கணும். மற்றதெல்லாம் பிறந்த மாதிரியே இருக்குது. அதனால பிறந்த மாதிரியே இருக்குது. பூனை புலி செத்து போச்சுன்னா புலி செத்து போச்சு, பூனை செத்து போச்சு பூனை செத்து போச்சு, எலி செத்து போச்சு, மஞ்சள் செத்து போனா மஞ்சள் செத்து போட்டான், போனா ஏன் அப்படின்வான். ஏன்னா இவன் முன்னேறிட்டான், அதனால பேர் மாத்திக்கணும். அதனால இந்த உருவங்கள்லாம் எந்த பைரவரும் அந்த யாரையும் காப்பாற்ற மாட்டார். உனக்குள்ள உயிர் தான் உன்னை காப்பாற்ற. அதை பார்த்து பத்திரமா பார்த்துக்கோ. அதை விட்டுப்பட்டு பைரவர் வராரு, எலி வராரு, புலி வராருன்னு நினைக்காதீங்க. இந்த பிரபஞ்சம் தோன்றியது எப்படி, அது எங்கிருந்து வந்தது? ஆகாயத்திலிருந்து வந்ததுமா. நேற்று கூட யாரோ ஒரு கேள்வி கேட்டாங்க, 5 பஞ்சபூதத்திலையும் உயர்ந்தது எதுன்னு. மண் இருக்குது, நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம். 5 பஞ்சபூதத்திலையும் சிறந்தது ஆகாயம். அதே நேரத்தில் 5 பஞ்சபூதத்திலையும் அழகானது ஆகாயம் இல்லையா? இது சொல்லுவாங்க, மரம் செடி கொடி சோலை மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல சோலை மாதிரி, ஒரு இடத்துல நாற்று அடிக்கும். ஒரு இடத்துல காற்று வீசும் போது இதமா இருக்கும் உடலுக்கு, ஒரு இடத்துல வீசும்போது இந்த காற்று ஏன் அடிக்குதுன்னு திட்ட ஆரம்பிச்சு.
இல்லையா? ஒரு இடத்துல வெயில் வரும்போது இதமாக இருக்கும், ஒரு இடத்துல வெயில் காயும் போது தாங்கவே முடியாமல் போயிடும். அப்போது எல்லாத்தையும் மனிதன் வாழ்த்துவான், எல்லாத்தையும் திட்டுவான். ஆகாயத்தை மட்டும் எவனும் திட்ட மாட்டான், திட்டவும் முடியாது. அவ்வளோ அழகான பொருள். ஆனால் எல்லா உதயமும் ஆகாயத்திலிருந்து ஆனது தான் சொல்லுமா. ஆனால் எப்போ ஆச்சுன்னு இன்னும் யாராலையும் அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. சும்மா அவன் அறிவு கட்டினதை சொல்லிக்கின்னு இருக்கலாமே தவிர அதை உண்மையான நிலை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அழிஞ்சிருக்குது உலகம், ஒவ்வொரு காலகட்டத்தில் உருவாகிருக்குது. இப்படி ஒவ்வொரு வாட்டியும் அது எப்போ அழிஞ்சது, எப்போ உருவாச்சு, எப்படி ஆச்சுன்னு யாராலையும் அக்யூரேட்டாக சொல்லவே முடியாது. சொல்லுமா. நம்ம இப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய தியானத்தின் மூலம் அறிய முடியவே முடியாது. சிங்கப்பூர்லேருந்து எங்கிட்ட ஒரு கணவன் மனைவி வந்தாங்க. அவங்களுக்கு 2 ஆம்பளை பசங்களாம். அவங்க சிங்கப்பூரில் ஒருத்தன் படிக்கிறான் காலேஜில், ஒருத்தன் ஒரு மெட்டீரியல் ஸ்பேர் பார்ட்ஸ் மெட்டீரியல் கடை வச்சுக்கிறான். இந்த ஆளும் வேலை செய்கிறார், நல்லா இருக்கிறாங்க வசதியாக. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே கேட்டாங்க, அவருக்கு சொன்னார், நான் பாதி ஞானி சாமின்னார். அப்போவே நான் இது ஒன்றுத்துக்கு உதவாது பேசுன்ட்டு. ஏன்னா ஒரு உண்மையான ஞானி நான் எப்பவுமே ஞானின்னு பேச மாட்டேன். இந்த ஞானம்னா என்னதுன்னு தெரியாதவன்னா நான் ஞானி ஞானி ஞானின்னு சொல்லின்னு தெரிவான். அவன் கையில் இவ்வளோ கவுரு கட்டிங்கிறான். ஞானிக்கு கவுரே தேவையில்லை. கழுத்தில் ஒரு செயினை போட்டுன்னு அது மேலே உத்ராட்சம்லாம் மாட்டின்னு கிடக்கிறான். நான் இமயமலைக்கு வருஷத்தில் 2 வாட்டி போகிறேன் சாமி. நாம டூரிஸ்ட் எல்லாரும் தான் போகிறேன், நீ மட்டுமா போகிறேன்? நீ ஞானிப்பா, ஊர் சுற்றின்னுக்கிற. அதனால தான் ஞானி ஊர் சுற்ற மாட்டான், ஒரு இடத்துல உட்காந்து இருப்பான். இப்போ என்னை கூட எத்தனையோ நாட்டில் கூப்பிட்டுன்னுக்குறாங்க. நான் சொல்லிட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். நீ என்ன பார்க்கணுன்னு உன்னால் முடிஞ்சா வா, இல்லைன்னா விட்டுடு அப்படின்னுக்கிறேன். ஏன்னா ஒரு ஆன்மீகவாதி வீடு வீடாக போய் சொல்கிறது இல்லை வேலை, உட்கார்ந்த இடத்துன்னு சொல்லணும். அதை கேட்டால் கேட்கட்டும், கேட்க போன போட்டால் தான் ஆன்மீகம். அது ஆன்மீகவாதி. நம்ம இமயமலையில் நீ போன சிவபெருமனை பார்த்தியான்னு பார்க்கல, பின்ன என்னத்துக்கு இமயமலைக்கு போனேன்? டூரிஸ்ட் போயின்னுக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. இல்லை எங்கள் சம்சாரத்துக்கு ஒரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்ட்டு. நான் போன பிரிவில் என்னவா இருந்தேன் சாமி தெரியுண்ணா எனக்கு. நான் சொன்னேன், நீ போன பிரிவில் பிச்சை எடுத்துக்கிட்டேம்மா, இப்போ எடுக்கிறியம்மான்னு. இல்லை எடுக்க மாட்டேன்னு. இப்போ 2 புள்ள இருக்குது, நல்லா வாழறது. அதை பார்த்துன்னு போகாத. போன பிரிவில் நான் என்ன பிச்சை எடுத்து போய் எனக்கு புள்ள வேணா, பொண்டாட்டி வேணா, புத்தம் வேணா, நான் போய் பிச்சை எடுக்கணும், எடுப்பியா? சரி, அது பிச்சை கேவலமாக இருந்து எடுக்க மாட்டேன். இல்லை எடுக்க மாட்டேன். மைசூர் மகாராஜா சாம்ராஜ்ய ஊழியருக்கு தங்கச்சி அந்த போய் பாருங்க இல்லைன்னா முடியுமா? முடியாது. போன ஜென்மத்தினுடைய நிலையை நீ அறிவாளி இறைவன். இந்த உடல்ல கோடி எண்ணங்கள் உதயமாகி அடங்கி போய்க்குது அதுக்குள்ள. ஆனா இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்ச உடனே அத்தனை எண்ணங்கள் அந்த உடலோட மண்ணோட அழிஞ்சு போகுது. மறுபிறவியில் அந்த எண்ணங்கள் வந்ததுன்னா உலகம் விபரீதமா மாறிடும். அதை இறைவன் அந்த உடல் வீழ்ந்தவன் அந்த எண்ணங்கள் அப்படியே அழிச்சிடும். அதனாலதான் உலகம் செழிப்பா வாழுது. ஆனா அந்த எண்ணங்கள் இருந்ததுன்னா உலகம் இன்னாரும் எப்பவோ அழிஞ்சிருக்கும். நீ நானுமே உட்காந்து பேசிருக்க மாட்டேன். நான் ஏன் இப்படி பிச்சைக்காரனா இருக்கணும்? போன வாட்டி ராஜா வந்திருப்பேன், போய் எந்த ஊர்னா பிடிச்சிக்க முடியுமா? அதனால போன வாட்டி என்னவா இருந்தேன், அடுத்த வாட்டி என்னவா இருப்பேன், அது தேவையில்லை. இந்த வாட்டி இருக்கிறேன், இது மட்டும் நிஜம். இந்த உடலை விட்டு உயிர் பிரியத்துக்குள்ள நான் இறைவனை பிடிக்கணும், அதான் என்னுடைய கடமை அப்படின்னு பயணம் பண்ணால் அது அமைதியா இருக்கும் மனசு. மற்றதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுன்னா மனம் செதறி போயிடுமா. இப்போ இறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னவா ஆவோம் அப்படின்னு ஏதாவது ஒரு அதுதான் போன வாட்டி என்னவா இருந்தேன்னு கேட்கறத மாதிரி தான் அடுத்த வாட்டி என்னவா ஆவேன்னு கேட்க போறேன். உயிரோட உன்னுடைய எண்ணங்கள் கலந்தா அடுத்த வாட்டி மனிதனா இருப்பேன். உடலோட உயிரை மறந்து உடலோட எண்ணங்களா இருந்தா உன் கண்ணெதிர்வே இருக்கிற மிருகங்களா கூட இருப்பேன். கடமை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு கீதையில சொல்லியிருக்காங்க சாமி. இப்போ இந்த காலகட்டத்துக்கு அது ஏற்புடைய எந்த காலகட்டத்திலயா இருந்தாலும் சரி. இப்ப நீ ஒரு வேலைக்கு போற, அவன் உன் படிப்பு உன்னுடைய செயலை வச்சு அவன் உனக்கு ஒரு சம்பளம் நிர்ணயம் பண்றான். ஆனா நீ என்ன நினைக்கிற, இந்த சம்பளம் எனக்கு பத்தாது, எனக்கு அதுக்கு மேல 3 மடங்கு ஒன்ன கொடுப்பானா? கொடுக்க மாட்டேன், கட்டி போடுவான். இல்ல கொடுக்கறத வாங்கின்னு வேலை செய்தா வேலை சம்பளம் வரும். ஆனா ஒரு சாதாரண வயிற்றுக்கு பிழைக்கிற சம்பளத்திலே இந்த மாதிரி கதைன்னா இறைவனுக்காக உழைக்கிறதுல நீ ஊதியம் எதிர்பார்த்தீங்கன்னா உனக்கு பலன் கிடைக்குமா? சொல்லு. ஏன்னா இறைவன் யாருடைய உழைப்பையும் தொடர்றதே கிடையாது. நீ எவ்வளவு உழைக்கிறியோ அவ்வளவு உழைப்பையும் சேர்த்து வச்சுக்கிற. பெங்களூர்ல என்ன ஒரு நண்பர் கேட்டாரு, சாமி நான் இன்னும் இவ்வளோ வருஷமா கடவுளை தேடினேன், எனக்கு ஒரு சரியான குரு கிடைக்கல,
இப்போ மட்டும்தான் நீங்கள் கற்றுக்கணும், இன்னும் வரவே இல்லை அவர் சொல்லி 3 வருஷம் ஆச்சு. இது மாதிரி சில பேர் தன்னையே தான் மிகைப்படுத்தின்னு பேசுவாங்க. ஆனால் உதவாதவன் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி பேசுகிறான்னாவே இவன் நயா பேசா கூட உதவாதவன் அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணணும். அவன் சொல்கிறான், இவ்வளோ நாள் என்ன ஒரு குருவை என்ன கிடைக்கல, இப்போ தான் நீங்கள் கட்சிக்கிறீங்க, அது ஏன் இவ்வளோ நாள் கிடைக்கல, இப்போ மட்டும் கிடச்சதுன்னா. கல்யாணம் ஆயிடுச்சாண்ணா? ஆயிடுச்சுண்ணா. பசங்க இருக்குதாண்ணா? இருக்குது அப்படின்னு. கல்யாணத்துக்கெல்லாம் போய்க்கிறியாண்ணா? போய்க்கிறேன். பசங்களை எட்டு போய்க்கிறேன். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு உன் பசங்கள்லாம் எட்டு போய் பார்த்துக்கிறேன். பையனுக்கு 10 வயசு, அங்கே ஒரு கல்யாணம் நடக்குது. பையன் அந்த கல்யாணம் நடக்கிறத பார்த்தான். வீட்டுக்கு வந்தோடனே பையன் கேட்குறான், 10 வயசு பையன், எப்போ அதே மாதிரி கல்யாணம் எனக்கு பண்ணணுன்னா பண்ணுவியாப்பா அப்படின்னு. பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்? அதுக்கு ஒரு பொறுப்பு வரணும், வளர்ச்சி வரணும், இதெல்லாம் வந்த படம். இதை தான் ஏன் கடவுள் பண்ணிங்கிறான் உனக்கு. உனக்கு எப்போ இது தேவையோ இறைவனுக்கு தெரியும், உனக்கு தெரியாது. நீ எப்போ வேணா எதை வேணா ஆசைப்படுவேன். உனக்கு எப்போ இறைவன் கொடுக்கணும்னு நினைக்கிறான் அப்போ தான் கிடைக்கும். அதை இப்போ நினச்சிக்கிறான் கிடைச்சது யானை இன்னும் வரான் அவன். அது மாதிரி நிறைய பேர் சும்மா நான் பகுட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசின்னு பண்ணுங்க. நிறைய வீணான கேள்விகள் கேட்பானுங்க. உதவாதவன் நினச்சிக்கிறது நான். ஏன்னா நான் பேசுகிறேன், உனக்கு பிடிச்சா பாரு, பிடிக்கலன்னா இது தேவையில்லையா இருந்தாலும் சரியாக பேசலையா தூக்கி போட்டு போ. எனக்கு ஃபோன் பண்ணி நீ சரியா பேசல அப்படின்னு சொல்ற, சரி நான் சரியா பேசல, எனக்கு தெரியும், நீ சரியா பேசு உலகத்துக்கு. அதை ஏன்னா உன்னால் செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா அப்படி முடியிருவேன், எனக்கு ஃபோன் பண்ண மாட்டான். அப்போ நான் முடிவு பண்றது, இது நயா பேசா கூட ஏதோ வேலை வெட்டி இல்லாத கேஸ் இது அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிறது. அது மாதிரி சில விஷயங்களை வாயோட போகும், சில விஷயங்கள் செயலோட போகும், சில விஷயங்கள் மனசோட போகும். இது எல்லாத்தை விட மனசோட போறது தான் கூடவே வரும், மீது எல்லாம் தெருவோட போயிடும். சொல்லுமா? அத காரண காரியத்தோட தான் ஒவ்வொருத்தரும் நம்ம சந்திக்கிறோம். ஒவ்வொருத்தரும் சந்திக்கிறோம். ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியம் கிடையாது, ஒரு காரியம் இல்லாம ஒரு காரணம் கிடையாது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இறைவன் எப்படி இருக்கிறான் நீ வெளியே போய் தேடாது, உன்னை தேடு. இறைவன் எப்படி இருக்கிறான்னு உன்னை தேடினா தான் அது கிடைக்குமே தவிர உலகத்துல தேடினா கிடைக்காது. ஏன்னா உலகமே கடவுளாக தான் இருக்கிறான். அப்புறம் நீ எங்கே எத்த கடவுள்னு சொல்லவே முடியாது. ஆனால் உனக்குள்ள தேடினா கடவுள் தெரிஞ்சிடுவான் அப்படின்னு. அதனால சொல்லுவேன், கடவுள் எப்படி இருக்கிறான்? இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கி கொண்டு ஏங்குவது எதுவோ அதுவே கடவுள். இப்போ உன் மூச்சு இருக்குதா இல்லை தெரியாது, தெரியுமா? காட்ட முடியுமா? இருக்கட்டுனா முடியாது. ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொன்ன நீயே இருக்க மாட்டேன். அப்போ அது இருக்குது, அதுவும் ஏங்குது, உன்னையும் ஏக்குது, அதான் கடவுள். அந்த பொண்ணு நிறைய படிச்சிருக்குது, ஆனால் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அந்த அம்மா நம்மக்கிட்ட உபதேசம் வாங்கினாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, குரு காலில் போய் ஆசிர்வாங்க. நான் ஏன் அந்த கால் போய் ஒன்றும் அப்படின்ட்டு நான் சொன்னேன், அதை ஏன் கம்பல் பண்ணுறேன், விட்டுறா தானே வரும் அப்படின்னு. அங்கே போய் உட்காந்துக்கிச்சது. சரின்னு நான் பேசி நின்றுட்டு நான் உள்ளே போயிட்டேன். தபன்னு பின்னாடியே ஓன்னு காலை புருஷன் அழுவுது உள்ள. அப்போ சொன்னேன், இங்கே அழுவக்கூடாது, சிரிக்கணும். சிரிச்சா போதாது, சிந்திக்கணும். நீ ஒரு வயசு பொண்ணு, இப்படியே தான் சொன்னேன். என்னடா சாமியார் இப்படி பேசுகிறாரு நினச்சிக்காதீங்க, நான் உண்மையை பேசுவேன். நான் எப்பவுமே நான் சும்மா மறைச்சிக்கிச்செல்லாம் பேச மாட்டேன். நான் சொன்னேன், நீ ஏதோ கோணையும் மாந்தினா கூட உன்னை சமூகம் விட்டுடும். கிளி மாதிரி இருக்கிற உன்னை பழம் மாதிரி கொந்திடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கொண்டு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு தாயும் தகப்பனும் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு. அந்த குறிப்பிட்ட காலம் தான உடனே கணவன் தான் பாதுகாப்பு. நீ சமூகத்தில் தனித்து ஒரு பெண்ணால் வாழவே முடியாது இந்த சமுதாயத்தில் அப்படின்னு பேசிட்டு போயிடுச்சு. ஒரே மாசத்துல கல்யாணம் ஆகி போச்சான். போன 2 வாரத்துக்கு முன்னே எல்லாம் கிளம்பி மதுரை இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னம்மா அப்படின்னு, எனக்கு கனவு கண்ட மாதிரி இருக்குது சாமி, 1 மாசத்துல கல்யாணம் ஆயிடுச்சு, பெங்களூர்ல ஐடி கம்பெனியில் மாப்பிள்ளையும் வந்துட்டார். அப்புறம் வீட்டுக்கு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி பேசி அமிச்சேன். அந்த பொண்ணு சொல்லிட்டு போகும்போது என்கிட்ட கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆச்சு. அந்த பொண்ணு சொல்லிட்டு போது, ஆன்மீகத்துக்கும் குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் பேசியிருக்கிறீங்க. என்ன சொல்லுது? பேசியிருக்கிறீங்க. ஆமாம்மா பேசிக்கிறேன், நான் அடுத்த மாதம் வருவேன், எனக்கு உபதேசம் கொடுக்கணும் நீங்கள் நினச்சி மாட்டார் அப்படின்னு. அது மாதிரி ஏன்னா இன்னைய சமுதாயம் பெண்ணுன்றது ஒரு காந்த பொருள் மாதிரி சாதாரணமாக நினச்சிடாது. அது எல்லா பொருளையும் இழுக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அது இழுக்கும்போது துப்பேரி இப்போ நல்ல இரும்பு கண்ட இரும்பெல்லாம் போய் ஒட்டிக்கும் அதில், இல்லையா? இன்னைக்கு அப்படி தான் பெண்களுடைய வாழ்க்கை செதஞ்சு போயின்னு இருக்குது. அதனால் பெண்ணு எப்பவுமே ஒரு பாதுகாப்பாக வாழறது நல்லது. அதே நேரத்தில் பெண்ணு தாய் தப்பம் யாருமே
நம்ம பொண்ணு எப்படின்னா போட்டோன்னு வாழ வைக்குமா, அப்படி அந்த மாதிரி வாழ வைக்கிறவங்க உண்மையான தாய் தகப்பனாக இருக்க முடியாது. உண்மையான தாய் தகப்பன் எவ்வளோ ஏழ்மையாக இருந்தாலும் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா வாழணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அந்த தாய் தகப்பனுடைய பேச்சை மீறி உன்னுடைய வாலிப கோளாறால் உன் வாழ்க்கையை கெடுத்துக்கின்னு பின்னாடி தாய் தகப்பன் விட்டாண்ட வந்து நிற்காதீங்க. அதனால் தாய் தகப்பன் பேச்சை கேளுங்க, அருமையான வாழ்க்கை வாழுங்க, சமூகத்துக்கு நீங்கள் ஒரு அடையாளமாக இருங்க. அதுவே நான் சொல்கிறேன் உங்களுக்கு அறிவுரையாக இருக்கும். பெண் தான். ஆனால் அன்றைக்கு இருந்த மானம் ஆண் தான், பெண்ணும் தான். ஆனால் மனநிலை மட்டும் அன்னைக்கு இருந்த நிலை இன்னைக்கு இல்லை. இன்னைக்கும் அதே பெண் அதே ஆண், அன்னைக்கும் இதே பெண் அதே ஆண். ஆனா அன்னைக்கு இருந்த மனநிலை இன்னைக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து நிஜ வாழ்வு வாழறதோட பகுட்டு வாழ்வு அதிகமாகி, இந்த பகுட்டு வாழ்வால பிரிவு அதிகமாகி போயிடுச்சு. பிரிவு அதிகமாகத்தால எல்லா கேஸும் கோர்ட்ல உட்காந்துங்குது. அதனால கணவன் மனைவி இணையறாங்க தெரியுமா, அது சாதாரணமான விஷயம் இல்லை. அதை சொல்றாங்க சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டதுன்னு. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தோணலை. ஏன்னா சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டா இங்க சாகவும் மாட்டான், அவங்க விட்டுட்டு ஓடவும் மாட்டான் இல்லையா. ஏன்னா அங்கே அக்ரிமெண்ட்லாம் போட்டு தான் அனுப்புவாங்க, இல்லைன்னா உள்ள தள்ளிடுவாங்க. இது இங்கே தான் நிச்சயிக்கப்படுது, இரு மனங்கள் தான் நிச்சயிக்கப்படுது. ஆனால் அந்த மனம் இணையக்கூடாது, இணைஞ்சிச்சுன்னா பிரியக்கூடாது இல்லையா. அப்படி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை உன்னுடைய சந்ததிக்கு வழிகாட்டும், வரும் சமுதாயத்துக்கும் வழிகாட்டும், உன் சந்ததிக்கும் வழிகாட்டும், உலக சமுதாயத்துக்கும் வழிகாட்டும். ஆனா உன்னுடைய தவறால உன் சந்ததியும் கெடும், வருங்கால சமுதாயமும் கெடும். நம்ம மேல இருக்கிற குறைய வச்சுக்கிட்டு மற்றவங்க வந்து குறை சொல்றாங்களே சாமி, அவங்களுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறீங்க? இல்ல, அவங்கள திருத்தவே முடியாதுமா. ஏன்னா அவங்க தன்னுடைய இந்த கிராமத்துல போனீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் பெரிய பெரிய திண்ணை இருக்கும். திண்ணை மேலே ஏந்து நடக்க முடியாது, தடி வச்சு தாத்தா உட்காந்துப்பாரு. தாத்தா என்ன பண்ற தாத்தா, எப்படி தாத்தான்னா நல்லா இருக்கிறேன் சும்மா இருக்கிறேன்னு வரும். அவர் சும்மா இருக்க மாட்டாரு. அந்த முன்சாமி வீட்டில் என்ன பண்ணாங்க, கோயின்சாமி வீட்டில் என்ன பண்ண, அதுதான் யோசிச்சுன்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த தெருவில் இருக்கிற வீட்டு கதை மொத்தத்தையும் சொல்லுவார். ஆனால் அவர் வீட்டு கதை மட்டும் அவருக்கு தெரியாது. அது மாதிரி எப்போ ஒருத்தன் ஊரையே பார்த்து குறை சொல்லிங்கிறானோ அவன் வீடு ஒத்த பைசாவுக்கு உதவாத வீடுன்னு முடிவு பண்ணிக்கணும். ஆனா அவனை திருத்தலான முயற்சி பண்ணாதீங்க, உங்களையும் சேர்த்து கெடுத்துருவான். அதனால அவங்க கூட சேராதீங்க. துஷ்டனை கண்டா தூரம் இருந்தோம் பாரு, அந்த மாதிரி தூரம் இருங்க. அவங்கள திருத்திடலாம், பாவம் நல்லவங்க அப்படின்னு போகாது. நல்லவங்களா இருந்தா ஊரை அவங்க சொல்றாங்க. அதனால அந்த மாதிரி அவங்களை பார்த்தாலும் ஒரு ரெடி விட்டு திருப்பி போயிடுங்க. நல்லது உங்களுக்கு, எல்லாருக்குமே நல்லது. ஆமா, அப்படி போறவங்களுக்கு அவங்களுக்கு இல்ல, திருப்பின்னு போறவங்களுக்கு நல்லது. தாய்க்கு தலைப்பிள்ளையும் தகப்பனுக்கு கடைசி பிள்ளையும் என்கிற பழமொழி எதனால உருவானதா சாமி? இது தாய்க்கு வந்து தலைப்பில்லை, அந்த இறந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க இல்லைங்களா, இவங்க தான் கொல்லி போடணும் போட சொன்னாங்க. அது என்ன தாய்க்கு தலை ஒரு பிள்ளை என்ன பண்ணுவீங்க தெரியலீங்களா, நீங்க தான் சொல்லணும். என்னமா ஏதோ காலத்துல அவங்க கற்பனை கட்டினதுலாம் எழுதி வச்சா எல்லா காலத்துக்கும் உபயோகமாமா. குழந்தைய இல்லாததுக்கிற நான் என்ன பண்ணுவான், பொண்ணு மட்டும் வச்சுக்கிறான், பிள்ளை இல்லாதவன் என்ன பண்ணுவான். இதுக்கு ஒரு காரணம் உண்டு. தாய்க்கு தலை புள்ள, தகப்பனுக்கு இளைய புள்ள அப்படின்றது என்ன காரணம்னா, அந்த முதல் விந்து இருக்குது. சில கிராமத்துங்கள் எல்லாம் செத்து போனா அந்த தலசம் குழந்தைய பொதிக்க மாட்டாங்க, எரிப்பாங்க. ஏன்னா அதை பொச்சிட்டா அந்த மோடை எடுத்து அதில் இருக்கிற மூளை எடுத்து மையாக்கிப்பாங்க மந்திரவாதிங்க. ஆனா அது எல்லா குழந்தை மையும் வேலை செய்யாது, அந்த தலசம் உள்ள குழந்தை மைய தான் வேலை செய்யும். அதனால அதை கொளுத்திடுவாங்களே தவிர பொதிக்க மாட்டாங்க. அந்த முதல் விந்துல உருவாச்சு பாரு ஒரு பொருள், அது தாய்க்கு உரிமையான பொருள். கடை விந்துல உருவாச்சு பாரு, அதுக்கப்புறம் அது உருவாகாது. அதனால அது தந்தைக்கு உரியதுன்னு வச்சாங்கம்மா. இவ்வளவு சிக்கலான ஏமாறலாம் சாமி. இது வரைக்கும் இது சொல்லாத பதில். இப்போ அந்த தாய்க்கு தலை பிள்ளையும் கடைசி பிள்ளைன்னு பேச முடிச்சோம் இல்லைங்களா, அதுல வந்து அந்த மண்டை ஓடுல இருந்து மை எடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அது வந்து அந்த பில்லி சூனியத்துக்கு எடுக்கிறது அது உண்மையா சாமி? உண்மைதாம்மா, அந்த சூனியம் இருக்கு. அப்ப நெகட்டிவ்ன்றது பண்றவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை எப்படி சாமி நம்ம தீர்க்க முடியும்? நீ ஏன் பயப்படுறதுக்கு, அவன் பண்றான்னு சொல்லு. இல்ல, அந்த மண்டை ஓட்டுல இருந்து அந்த மைய எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சுடுகாடுன்னும் போதே ஒரு பயம் வந்துருது இல்லைங்களா? அந்த பயம் தான் வந்தாதான் பிடிச்சிப்பான் அவன், அதுக்குதான் அவன் பண்றது. அந்த பயம் இல்லாதவனுக்கு எதுவுமே பண்ண முடியாது.
என்கிட்ட கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் வந்தார், அம்புஜன்னு வருவார். அவர் கூட ஒரு நண்பர் வந்தார். அவர் சொன்னார்னா சொல்லு தப்புவே தப்பாதான். அவர் இங்கே முதல் வாட்டி வராரு. வந்த உடனே பாட்டுக்கிட்டலாம் பாடினார். சரி நான் கம்மன்னு இந்த பாடட்டோன்ட்டு. சரி பாட்டு பாடினார். பாடின பாட்டு கொஞ்சம் விளக்கம் சொல்லுப்பா. நான் விளக்கெல்லாம் தெரியாது சாமி, பாட்டு பாடுவேன். இது பஜனை ரோட்டில் போகிற பிச்சைக்காரன் கூட பாடின போடுறான். காட்சிக்கு போனாலும் அகப்பே கரமந்திராது அகப்பேன்னு ஒரு புத்தகம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. உனக்கு 4 பாட்டு தெரிஞ்சால் கூட 4 பாட்டு தெரிஞ்ச பாட்டுக்கு இந்த மக்களுக்கு விளக்கம் சொல்லணும். அதுதான் உண்மை. நீ 400 பாட்டுக்கு சொல்ல வேணாம், 4 பாட்டுக்காக நான் சொல்லு. அப்படிப்பட்டவர் அவர் வந்து சொன்னார், எங்கள் கிறிஸ்டினும் முஸ்லீமும் உங்கள் மேலே கண்ணு போட்டு வச்சுக்கிறாங்கன்னு. நான் சொன்னேன், போடட்டும்மா, நல்லது தானே. எனக்கு முஸ்லீமும் கிறிஸ்டினும் வந்தால் எனக்கு நல்லது தானே. எல்லா ஜாதிக்காரன் எல்லா மதத்துக்காரங்கிறான்னு சந்தோஷம் தானே. இல்லை அப்படி இல்லை சாமி, உங்களுக்கு கெடுதல் பண்ணுறோம் பண்ணிட்டு போயான்னு. ஆனால் அவர் சொல்லிட்டு போகிறப்பட்ட எங்கள் கூட்டமே ஜாஸ்தியாகுது. ஏன் சொன்னால் இந்த மாதிரி சொல்லால் பயமுறுத்தி மனுஷனை அடக்கி வச்சுக்கின்னு வாழறது அதிகம். அந்த சொல்லுக்கு நீ பயப்படக்கூடாது. ஏன்னா கடவுளை விட உலகத்தில் பெருசு எதுவும் கிடையாது. நான் கடவுளை நம்புறோம், உன்னை நம்புறவங்கள போடா, உன் மந்திரம் உன்னோட கிட்ட போடான்னு சொல்லு, ஒரு பலிப்பும் பலிக்காது. சரி மந்திரம் பண்ணுறாரு, தந்திரம் பண்ணுறாரு. எனக்கு கூட முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்குது. எனக்கு மந்திரம் பண்ணி இருக்கிற முதலமைச்சரை தள்ளிட்டு என்ன நேரத்துமே உட்கார வைக்கட்டுமே, முடியுமா? இதெல்லாம் எவன் ஒருத்தன் அதை கண்டு பயப்படுறானோ அவனை அது பிடிச்சிக்கும். அதை கண்டு பயப்படான். பில்லி இருக்கட்டும், சூனியங்கிட்ட எதனா இருந்துட்டு போட்டுமே, நமக்கு என்ன போச்சு அதை பற்றி. அதனால எதையும் கண்டு பயப்படக்கூடாது. இது யார் பயப்படுவான்? கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவன் பயப்படுவான். அது அவனை பாதிக்கும். அந்த பயம்தான் அவனை பாதிக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஜிஹெச்சில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தில் எல்லா டாக்டர்ஸ் பசங்க, எல்லா மாணவ பசங்க, அவனுங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துடுச்சு. இப்போ நைட்டு 12 மணிக்கு யார் சுடுகாட்டுக்கு போய் இது சாவுக்கடனுக்கு போய் வர்றது, ஒரு 10-15 பசங்க சேர்ந்துக்கணும் இந்த போட்டி. அதில் ஒரு பையன் சொல்கிறான், நான் போயிட்டு வருவேன் அப்படின்னா. சரி நீ போயிட்டு வருவேன்றதுக்கு என்ன சாட்சி இருக்குது? ஏன்னா நான் போக மாட்டேன், நீ போய் வந்ததுக்கு ஒரு அடையாளம் ஒன்றும் இல்லை. அப்போ நீ என்ன பண்ண, ஒவ்வொரு சாவுனுடைய வாயிலையும் ஒவ்வொரு சாக்லேட் வச்சுட்டு வரணும். சரின்னு இவன் போய் என்ன பண்ணா, ஒவ்வொரு சாவுனுடைய பாடியிலையும் ஒரு சாக்லேட் வச்சுன்னே வரான். ஒரு பாடி கேட்குது, இன்னொன்று கூட இருந்துச்சு. இது ரயிலில் நடந்த விஷயமா, மாணவர்களுக்குள்ள நடந்த விஷயம். இன்னொன்று குடுஞ்சு பாரு, வந்த மறுநாள் செத்து போயிட்டான். ஆனால் அந்த குடுன்னு கேட்ட பாடி ஆட்டமா அந்த டாக்டர் பையில ஒரு பையன் போன மாதிரி படுத்துங்கிறான். அங்கே போய் அவன் சாவல. இது என்ன, இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? அவன் தைரியமாக இருந்தால் ஒன்றும் பண்ணல, இவன் பயம்தான் செத்து போயிட்டான். அப்போ மனுஷனை கொள்றது எதுன்னா மனுஷனுக்கு பயமே வினையாக போயிடும். அதனால அந்த பயம் வரக்கூடாது. கடவுள் இருக்கிறான், அதை விட பெருசு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. எவனை என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்ற தைரியத்தோட வந்தீங்கன்னா எந்த மந்திர தந்திரமும் உங்களை ஒன்றும் பாதிக்காது. ஆனால் ஐயோ அவன் என்ன பண்ணிடுவானா, இவன் என்ன பண்ணிடுவானா, இவன் சொன்னா பழிச்சிடுமா, அவன் சொன்னா பழிச்சிடுமான்னா கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா? சொல்லுமா. இப்போ பெண் பிள்ளைகள் பெற்ற தகப்பன்மார்களுக்கு நீங்க கூறுவது அறிவுரை என்ன சார்? நல்லா வளர்க்கணும், ஒழுக்கமாக வளர்க்கணும். பெண் பிள்ளைகளை கண்டபடி கண்காணிக்கணும். என் புள்ள தவறே பண்ணாதுங்கன்னு விட்டு வைக்கக்கூடாது. விட்டு வச்சா தப்பு பண்ணிட்டு வரும்போது, தப்பு பண்ணும்போது சொன்னா என் புள்ள பண்ணாதுன்னு பண்ணிட்ட பிறகு ஏயா நீங்க சொன்னா கேட்கலன்னு என்ன பண்றதுங்க, நடந்து போச்சுங்க. இந்த மாதிரி நொடி சமாதானம் வச்சுக்க கூடாது. கட்டுப்பாடோட வளர்க்கணும். ஆனா அன்பு இருக்கணும். அன்பை அதுங்க மேல காட்டிட கூடாது. காட்டினா அது கெட்டு போயிடும் குழந்தைங்க. அன்பை உன் மனசுல வச்சுக்கணும். ஆனா கண்டிப்போட குழந்தைங்களை வளர்க்கணும். அப்படி வளர்த்தீங்கன்னா தாய் தகப்பன்னா ஒரு பயம் இருக்கணும். இல்லைங்க நாங்கள் சோசியலா இருப்போங்க, அண்ணன் அந்த மாதிரி இருப்போம்னா வேற மாதிரி போகும்போது விட்டுடணும். அதனால அப்படி இருக்கக்கூடாது. நீ அதுக்கு பையனுக்கு நான் 50 வயசானா கூட அப்பனாவே இருக்கணும். தோளுக்கு மிஞ்சது தோழங்க எல்லாம் சொல்லக்கூடாது. தோழன் ஆச்சுன்னா அது உனக்கு வம்பு தான் ஆச்சுன்னு அர்த்தம். தோழனான என்ன ஆகும், உன்னை புழக்கம். அதனால புள்ளியாவே தோழனாகவும் தோழியாகவும் பார்க்காது எப்பவுமே. இப்ப இருக்கிற சமுதாயத்தில் அப்படித்தானே சாமி சொல்றாங்க, ஃப்ரெண்டா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்டா இருந்தால்தான் எது ஒன்றாலும் நன்றுன்னு இருக்குது. அப்போ ஃப்ரெண்டு போயிடுச்சுன்னு விட்டுடு, ஏற்க வருத்தப்படுற. வருத்தப்படக்கூடாது. நீ எப்போ எண்ணத்தை மாத்திக்கினியோ, இருக்க வேண்டியதை விட்டுட்டு இல்லாததுக்கு நீ போனியோ, அது செய்ய வேண்டியதை விட்டுட்டு எப்போ செய்யக்கூடாததை செய்தோ நீ அதை தாங்கணும். இல்லை தற்கொலை பண்ணிக்கணும். இதுதான் வழி. அது தகப்பனுங்க, நல்ல தகப்பனுங்களுக்கு நான் சொல்கிறேன் அறிவுரை அத்தம்மா. ஏன்னா
நீ இவ்வளோ காலம் உன் மனைவி காலை பிடிச்சி என் மானம் மரியாதை எல்லாம் உன் காலையில் இருக்குதுன்னு மனைவி காலை பிடிச்சிட்டு உன் பொண்ணை கண்டபடியே விட்டுட்டு உன் குடும்பம் மானமே போச்சுன்னா அப்போ நீ வாழ்ந்தான்னா செத்தான்னா அப்போ உனக்கு ஒழுக்கமாக வளர்க்குது. என்னடா ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு போய் ஏம்மா நீ ஃப்ரெண்டுமான்னு தோல் மேலே கை போட, கையை ஒடிச்சிட்டு வாங்க. பொண்ணு பொண்ணாக தான் இருக்கணும், புள்ள புள்ளையாக தான் இருக்கணும், பொண்டாட்டி பொண்டையாக தான் இருக்கணும், அப்பா அப்பனாக தான் இருக்கணும். அதுலேருந்து மாறுபட்டீங்கன்னா குடும்பம் கண்ட்ரி கோலமாயிடும். அது குடும்பமாக இருக்காது. சொல்லுமா. இப்போ இப்போ எக்ஸாமில் பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க எல்லாம் எழுதும்போது பொம்பளை பசங்க தான் நல்ல மார்க் வாங்குறாங்க. ஆனால் வேலை வாய்ப்புன்னு வரும்போது ஆண்களுக்கு தான் முதலிடம் கொடுக்குறாங்க. சரி. இப்போ பெண்கள் 33% அதெல்லாம் சொல்றாங்க. சரி. ஆனால் பெண்கள் இந்த தொழில்துறையில் அவ்வளவா முன்னேற்றம் இல்லை. இந்த சதவீதத்துக்கே எனக்கு பிடிக்கிறது கிடையாது. இந்த ஜாதிக்கு தனி சதவீதம், அந்த ஜாதிக்கு தனி சதவீதம், ஆணுக்கு தனி சதவீதம், பெண்ணுக்கு தனி சதவீதம் வச்சுக்கிறானே, அதனாலேயே சமூகம் கெட்டு போயிடும். சதவீதம்ன்றதை எடுத்துட்டு சமம்னு வச்சுக்கோ. திறமை யாருக்கு இருக்குதோ கொடு, தப்பு இல்லை. இந்த சதவீதம் போது அறிவாளியெல்லாம் முட்டாளாயிடுவாங்க. பெண்கள் ஏன் சில துறைகள் எல்லாம் முன்னேறி வர முடியல சார்? வர முடியாதுமா. எல்லா பெண்களும் எல்லா வேலையும் செய்திட முடியாது. ஆண் செய்யற வேலையெல்லாம் ஆணும் பெண்ணும் சமானும் வாயில பேசலாம், நிஜத்துல வர முடியாது. ஆணு ராத்திரி 12 மணிக்கு எங்க வேணா போவா, நீ போய் பார்க்கல சமாளிக்கிறிய, திரும்பி வீட்டுக்கு வர மாட்டேன். அதனால பெண்ணு பெண்ணாவே தான் இருக்கணும், ஆண் ஆணாவே இருக்கணும். ஆண் செய்யற வேலையை பெண் செய்ய முடியாது, பெண் செய்யற வேலையை ஆண் செய்ய முடியாது. இதுதான் சமூகம், இதுதான் இறைவன் அமைச்சது. ஆனா நீ என்ன பண்ற, இறைவனுடைய செயலிருந்து மாறுபட்டு வாழணும்னு நினைக்கும் போது விபரீதங்கள் வரதான் செய்யும். பகல்ல பார்த்து பேசணும், ராத்திரி எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதுக்குனுடைய அர்த்தம் என்ன சார்? பகல்ல பாத்தீங்கன்னா கண் தெரியும் யாரு இருக்கிறாங்க இல்லைன்னு, ராத்திரி இருட்டுல யார் பக்கத்துல இருக்கிறாங்கன்னு தெரியாது, அர்த்தம் போடுவான் செயல் ஜாகிரதையாதுன்னு சொல்றதுக்கு அர்த்தமாக. நம்ம இரவுல தூங்கும்போது நம்ம ஆன்மா வெளி உலகுக்கு சென்று பல விஷயங்களை நம்முள் கொண்டு சேர்க்கும் என்கிறார்களே, அது உண்மையா? ஆன்மா போய் சேராது. ஆன்மா வெளி உலகத்துக்கு போறது அது ஞானிக்கு, அஞ்ஞானிக்கு மனசு போகும். அதுதான் கனவுன்ற சொல்றாங்களா? ஞானிக்கு மட்டும்தான் மனம் இல்லாம மனம் போய் ஆன்மாவோட சேர்ந்து ஆன்மா வெளியே போய் சுத்தி வரும். இன்னைக்கு திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு சொல்றியே, விஞ்ஞானம் இந்த உலகத்துல எவ்வளவு வருஷம் ஆச்சு? ஒரு 2000 வருஷம் இருக்குமா, இல்ல 1000 வருஷம் இருக்குமா? ஆனா இந்த 2000 வருஷத்துக்கு முன்ன எத்தனை கிரகங்கள் இருக்குது, அந்த கோள்களுடைய நிலை என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அது என்ன நிறம் அப்படின்னு திங்கள் செவ்வாய் புதன் வேணும்னு எழுதி வச்சுட்டான். இது யாரு எழுதணும்? அண்ணே நான் எழுத முடியும். ஏன்னா ஆன்மாவும் தூங்க நேரத்துலேயே தூங்கி கிடக்கும் 3 நாளைக்கு. மகானுடைய ஆன்மா போய் இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்ன போட்டான் செவ்வாய் கிரகத்தினுடைய போட்டோவை தந்தி பேப்பர்ல சகப்பா இருக்குதுன்னு. இவன் இப்பதான் கண்டுபிடிச்சான், 10 வருஷத்துக்கு முன்னே தான். அவன் பல கோடி வருஷத்துக்கு முன்னே கண்டுபிடிச்சி வானசாஸ்திரம்னு எழுதி வச்சான். அதனால மகானிக்குள்ள விஞ்ஞானமே வராது. விஞ்ஞானன்றது ஒரு கூட்டு சேர்ந்து செய்யறது, மகான் தனித்து செய்யறது. அவங்க சொன்னதுல எல்லாரும் பொய்யும் வராது. விஞ்ஞானத்துல 1000 பொய் வரும். ஏன் பொய் வரும்? விஞ்ஞானத்துல பொய் வராதான்னா வரும், நிச்சயமா வரும். கொஞ்ச நாளுக்கு முன்ன உலகத்துக்கு ஒரு சூரியன், இப்போ ஒரு குடும்பம் இருக்குதுன்றான். அப்ப பொய் தானே அப்ப சொன்னது. சந்திரன் ஒரு சூரியன் சந்திரன், இப்ப சொன்னா 100 சந்திரன் இருக்குதுன்றான். அப்போ அப்ப சொன்னதே நம்ம நான் சொன்னோம், இப்ப சொல்றதே நம்புவோம். ஏன்னா விஞ்ஞானம் கையளவு, மெஞ்ஞானம் கடல் அளவு. மெஞ்ஞானி உலகத்தையே சுத்திட்டு 1000 சூரியன் இருக்கிறான்றான். உன்னை இவனால கண்டுபிடிக்க முடியல. விஞ்ஞானம் போய் மொத்தமா கண்டுபிடிக்கும் போது உலகம் இருக்காது. இதாம்மா நடைமுறை. இந்த உலகத்தில் இறக்கும் போது எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை என்கிற போது மண்ணுக்காக சண்டையிட்டு மாண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அறிவு மேடை அறிக்கைன்னு ஒவ்வொருத்தனும் பேசுறான். ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் ஆண் பெண் 2 வழியே வேறு இல்லை. வரும்போது என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு போக போறோம். அவன் தான் 10 லட்சம் கோடி ஊழல் பண்ணின்னு உட்காந்துக்கிறான். வாயில பேசுறது வேற, இயற்கையில வாழறது வேற. இயற்கையில வாழற மாதிரி அவன் ஞானி, பேசி போட்டு செயற்கையில போற மாதிரி அவன் அஞ்ஞானி. பேசுறது யாரு ஒன்னாலும் பேசலாம், வாழ முடியாது. எல்லாரும் மேடையில பேசுறான். எல்லாம் ஆன்மீகவாதியில அரசியல்வாதி வரைக்கும். ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு வீடு வேணும், இல்ல கூட புள்ள இருந்தா இன்னொரு வீடு வேணும். ஒரு அரசியலுக்கு 50 வீடு என்னத்துக்கு, 10,000 ஏக்கர் என்னத்துக்கு?
அவன் தான் சொன்ன வரும்பா நான் ஒன்றும் வரல, இது மக்கள் எடுத்துக்கன்னு சொல்ல. இதெல்லாம் பேச நல்லா இருக்குமா, நடைமுறைக்கு வராதுமா, பொய்யான உலகம் இது. இந்த ஆசிரமம் 8 கிரவுண்டு வாங்கினேன், சாப்பாடு போட இடம் பத்தலைங்க. பத்தியா 12 மணிக்கு போட சொன்னேன், இன்னும் போட்டுன்னுக்குறாங்க. அது எத்தனை மணி ஆகும்னு தெரியல. இது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு 80 பேருக்கு மேலே இங்கே சாப்பாடு போட முடியல, இடம் இல்லை. அங்கே போட்டால் 200 பேர் ஒரு ட்ரிப்பு போடலாம். அதனால இடம் நமக்கு அவசியம். 8 கிரவுண்டை வாங்கினேன். இந்த 80 லட்சம் ரூபாய் போட்டு சாமி டைனிங் ஹாலும் சமையல் ரூமும் ஜெல்லி போட்டுக்கிறோம். இன்னும் அது முடியல, அதுக்கு இன்னொரு 20 லட்சம் ரூபாய் வைக்கணும். ஆனால் இதை வாங்கினோன்னா அவங்க கேட்குறாங்க, இது யார் பேரில் எழுதணும்? நான் தானே வாங்கினேன், யார் பேரில் எழுதணும்? ஏமா நான் வாங்கினேன் யார் பேர்லமா? நீ பணம் கொடுத்தீங்க யார் பேர்லமா? இப்போ ஒன்று என் பேரில் எழுதணும், இல்லை என் பொண்டாட்டி பேரில் எழுதணும். ஏன்னா நான் செத்து போட்டோட பொண்டாட்டிக்கு உபயோகமாகும் இல்லை, அப்படிதான் நினைக்கணும். நான் எவ்வளோ பெரிய மடையம்மா, என்ன மாதிரி உலகத்தில் ஒரு மடையம் கூட கிடையாதுமா. இல்லை பிள்ளைங்க மேலே எழுதணும். நான் சொன்னேன் என் மேலே இருக்கக்கூடாது, என் மேலே இருந்தால் பிள்ளைங்க வந்து எந்த சண்டை போடுவானுங்க. பொண்டாட்டி மேலே இருந்தால் பொண்டாட்டிக்கு ஆபத்து வந்துடும், அது பிரம்மசூத்திர குழுன்னு எழுதுங்க. ஒன்று எத்தனை பேரால் செய்ய முடியாது? வாயில பேசுவோம், நிறைய பேசுவோம். செயலால் முடியாதுமா, செயலால் கோடியில் ஒருத்தனால தான் முடியும், எல்லாராலையும் முடியாது. ஆனால் எல்லாராலையும் பேச முடியும். சொல்லு, இந்த ஒரு பொண்ணு வந்தது பார்த்தியா, ஒரு உபதேசம் வாங்கிச்சு, அது என்ன நினச்சின்னு வந்தது, கழுத்துக்கு செயினை கட்டி போட்டு போய் என்னது. இப்படி எத்தனை பேரால் முடியும்? உன்னால் முடியுமா? முடியாது. அதனால ஒரு சில விஷயங்கள் நீங்க தானே சாமி தாலியை பத்தி இதுவா பேசுறீங்க, அப்புறம் எப்படி நான் கைட்டு கொடுக்க முடியும்? கொடுக்க கூடாதுமா, கொடுக்க கூட்டுக்காரர் வந்து என்ன ஒதிப்பாரு, அப்புறம் பம்புல போய் நான் மாட்டிப்பேன். நீ கைட்டி கொடுத்தேன்னு வரமாட்டாரு அவரு. என் பொண்டாட்டிக்கு இருந்து திருடுனேன்னு பிடிச்சி கொடுத்துருவாரு என்ன. அதனால வானா அந்த வம்பு, என் உடம்பு தாங்காதுமா, வயசானவன் நான். எப்பவுமே எந்த ஒரு செயலையும் நீ ஒரு விஷயத்த பேசினா பேசுற மாதிரி செய்யணும். ஆனா பேசுற மாதிரி செய்தா ஜனம் மதிக்கல. அதனால அரசியல் வாயிலா என்ன பண்றான், பேசுறது ஒண்ணு செய்து ஒன்று செய்தா அவன் கூட ஒரு கூட்டமே போகுது இல்லையா. ஒரு காலத்துல ஒரு பையன் ஒரு தெருவில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், போலீஸ் வந்து பிடிச்சும் போச்சு. பிடிச்சும் பண்ணா அந்த பையனை இட்டுன்னு வரணும் இல்லையா, அந்த ஊர் தலைவர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போய் மைனை பிடிச்சும் போயிட்டான், இது மாதிரி இட்டுன்னு வரணுங்கன்னா தலைவர் முதல்ல கேட்பாரு, பையன் என்ன பண்ணாத போலீஸ் வந்து பிடிச்சது, ஏன் பிடிச்சது, என்ன பண்ணான், எல்லாம் கேட்டுக்குன்னா அவர் போலீஸ் ஸ்டேஷன் போவார். இந்த அரசியல் கட்சிங்க வந்த பிறகு என்ன ஆகி போச்சுன்னா, பையனை பிடிச்சும் பண்ணணும், பையனை ஸ்டேஷன் கிட்ட போகிறதுல இவர் தலைவர் அங்கே உட்காந்துக்கிற சேர் போட்டுக்கணும். அதனால போலீஸ்காரர் என்ன பண்றாரு, முன்னெல்லாம் அமீனா பூந்த ஆமை பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் ஒன்றுன்னு வாங்கும். ஏன்னா ஆமை பூந்தா அந்த வீடு உருப்படாது. அமீனா காலை வச்சு, அமீனானா போலீஸ், போலீஸ் போன வீடும் உருப்படாராம். அதனால போலீஸ்காரெல்லாம் வெளியே இருந்துக்குன்னு தான் கூப்பிட்டு வந்தவர், எவனும் வீட்டுக்குள்ள பண்ணுறான். இப்போ அடுப்பாங்கரைக்கு போயிடுறான், அம்மா அப்பா புள்ள கிடைக்கல, அம்மா அப்பா வான்னு மறுபடியும் வச்சுன்னு போய் டேஷனில் உட்கார வைக்கிறான். காரணம் என்ன, பேசுறது ஒன்று செய்யுது. அதனால இனி வேகமா வழி உலகம் இல்லையா, இது அப்படித்தான் போகும். இதை யாராலையும் தடுக்க முடியாதுமா, எந்த சட்டமும் தடுக்காது. சட்டம் வந்து மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்துக்கினே போகும். சட்டம் சட்டமா நிற்காது. அதனால இந்த மாதிரி விபரீத விளைவுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குமா, இதை யாரும் தடுக்க முடியாது. இப்ப ஆமை புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்றாங்களே சாமி, அதனுடைய விளக்கம் என்ன சாமி? அது வந்து 5-15 பொழுதும் இல்ல, ஒன்னா புடிச்சு வச்சுக்கோ. 5 இல்ல, இதுக்கு ஒன்னா வரல வெளியே, ஒரு தலை வரும், 2 கை வரும், 2 கால் வரும். அது வீட்டு உள்ள போனோன்னா 5 உள்ள போயிடும். 5 உள்ள போனா அதுக்கு செயல் இருக்குமா, செயல் இருக்குமா? அது மாதிரி அது பூண்ட வீட்டுல ஒரு பொருளும் இருக்காது, நல்லா குடிச்சவரா போயிடுமா. ஆனா இப்ப வந்து அந்த ஆமைய வந்து வீட்டு உள்ள வச்சு விற்கிறான், வியாபாரம் பண்ணிக்கிறான். வாஸ்துபடி ஆமைய துட்டா வைக்கிறான். அதனால இப்ப ஆமையை வைத்து கோடி சொன்னாக்குறான். அதான் சொல்றேன், அழிவு உலகம் அப்படிலாம் இருக்குமா. இது நடராஜருக்கு வந்து திருமஞ்சனம், ஆணி திருமஞ்சனம் செய்யறாங்க இல்லைங்களா, அபிஷேகம் பண்றாங்க, அதனுடைய விளக்கம் எனக்கு ஐயரை கூப்பிடுறேன் நான், கேட்டுக்கோ. ஏன்னா நான் மந்திரம் பண்றது இல்லை. சொல்லுமா, சொல்லுங்க சாமி. எனக்கு தெரியாதுமா, நான் அதெல்லாம் பண்றதே கிடையாது. எந்த சாமிக்கு எந்த மந்திரமும் சொல்ல மாட்டேன். எனக்கு மந்திரம் எல்லாம் மௌனம் தான், வேற எந்த மந்திரமும் அதுக்கிட்ட செல்லாது. அதெல்லாம் காத்தோட போகுது. எப்போ ஒருத்த வாய் திறந்து ஒரு விஷயத்த சொல்றானோ அது காத்தோட கலந்துடும். ஆனா எவன் ஒருத்த மனசோட நிறுத்துறானோ அதுதான் செயலுக்கு வரும். அதனால தான் நான் சொல்றது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஐயர் மந்திரம் சொல்றாரு. ஓ சாமி கிட்டோம், எந்த சாமியாவது எந்த ஐயரோ ஞானி ஆகிக்கிறாரா? ஆகிக்கிறாரா? இல்லை. ஏன் இல்லை, மந்திரம் நம்ம காலையில் 5லேருந்து இருக்கிற சாமி கிட்ட எல்லாம் போய் ஒவ்வொன்று கத்தி கிடக்கிறான். அது தொழில்.
மந்திரம்ன்றது நீ ஒரு தொழில் செய்கிற மாதிரி அவர் ஒரு தொழில் செய்கிறாரு. அவர் ஞானத்தை தேடி போகலாங்க. அது ஒரு வேலைக்காக அதை படிச்சுட்டு அதை சொல்லிங்கிறாரு அவர். அதனால ஞானம் வராது. ஞானம் வந்து சும்மா இருந்தால் தான் சுகம் வரும். அதனால சும்மா இருக்கணும். சும்மா இருக்கணும்னா மௌனமாக இருக்கணும். அதுதான் ஞானம். அது வரணும்னா நான் மற்றதெல்லாம் போய் கும்பிட்றது இல்லை. எந்த கோயிலையும் போய் சாமியே அப்படின்னு கும்பிட்றது இல்லை. இப்போ வந்து குழந்தை பிறக்கும்போது சிசரின்னும் நார்மல் டெலிவரி சொல்கிறாங்களே, யோனி மூலமாக பிறக்குது குழந்தை அப்படின்னு. அதுக்கு எதுக்கு சாமி ரொம்ப அந்த ஜாதகம் அதுக்கெல்லாம் எதுக்கு சக்தி இருக்குது? ஜாதகமாக பயன் தராது. இல்லை யோனி மூலம் வர்ற குழந்தைக்கு சக்தி இருக்குதுங்களா? இல்லை அந்த இந்த லகான் கோழி இருக்குது தெரியுமா? லகான் கோழி நாட்டுக்கோழி இருக்குது. நாட்டுக்கோழி வந்து 21 நாள் பொறுத்து தான் அது குஞ்சு பொறிச்சு வெளியே வரும். இந்த லகான் கோழி ஒரு ட்ரேயில் அடிக்கிட்டு ரொட்டி கடையில் பிரெட் எடுக்கும்போது பார்த்துக்கிறியா நீ? ஒரு ட்ரே இருக்கும் அப்படி. அதில் ஒரு இது மாதிரி மத்து மாதிரி தொடப்பு துடுப்பு மாதிரி வச்சுருப்பான். உள்ளோண்டு ஹோல்ஸ் தான் இருக்கும் அடுப்பு. அது உள்ள நெருப்போடு கொளுத்தி அதில் எடுத்துட்டு இருப்போம். அதில் அனல் இருக்கும். அதில் அந்த ரொட்டி கடையில் விட்டுருவோம். அதை விட்டான்னா ஒரு ஒரு மூடிட்டு எடுத்துட்டோம்னா நல்லா வெந்து போயிருக்கும். அது மாதிரி முட்டையெல்லாம் அடிக்கிட்டு ட்ரேலில் விட்டுட்டு ஒரு ஒரு போட்டு கொய் கொய்ன்னு குஞ்சுங்க வருது. ஆனால் ஒரு சின்ன கல் எடுத்து போட்டுன்னு செத்து போட்டோம். நாட்டுக்கோழி மேலே இவ்வளோ பேர் கல் எடுத்து போட்டுனா பக்கத்து விட்டு போய் நின்று போட்டோம். அப்போது அதுக்கு உயிர் உறுதி. இதுக்கு உயிர் மெத்தமான உயிர். மனுஷன் கடை கூட அப்படிதான். அந்த அம்மா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க. சாமி, நான் எவ்வளோ பேர் வீடியோக்கள் பார்த்தேன். எத்தனையோ ஆன்மீகவாதிங்க வீடியோ பார்த்தேன். எத்தனையோ சாமியாருங்க வீடியோ பார்த்தேன். ஆனால் யார் பேசுனதும் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கல. உங்கள் வீடியோவை பார்த்து நான் இன்றைக்கி தெளிவாக இருக்கிறேன் சாமி. என்னுடைய கணவர் இறந்து 20 வருஷமாச்சு. நான் அவர் நினைவோடு தான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், என்னம்மா இவ்வளோ பெரிய முட்டாள் வேலை செய்துக்கிறேன்னா? என்ன சாமி அப்படின்னாங்க. உன் கணவர் நினைவோடு வாழ்ந்து நீ எவ்வளோ இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய செயலெல்லாம் இழந்துட்டியம்மா. நீ செய்யறதை விட்டுட்டிய. ஏன் சொல்கிறேன்னா, உன் கணவர் இறந்துட்டு அவர் பிறக்காமல் இருந்தார்னா உன் கணவர் நினைவோடு வாழறது தப்பு இல்லை. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னே இறந்த கணவர் அவர் பிறந்து காலேஜில் படிச்சுங்கிறாரு. நீ இப்போ போய் உன் கணவரோட நினைவோட வாழ்ந்து நீ மற்ற செயலெல்லாம் செய்யாமல் இழந்துட்டியம்மா. இது அறியாமை இல்லையாம்மான்னு. ஆமாம் சாமி, இவ்வளோ நாள் எனக்கு இதை யாருமே இந்த விளக்கம் கொடுக்கல. இனிமேல் நான் தெளிவாக இருக்கிறேன்னு செய்கிறாங்க. இங்கிலாந்து நாடுன்னா கவுச்சி சாப்பிடாமல் இருக்க முடியாது. இங்கிலாண்டில் போய் கவுச்சி சாப்பிடாம நாட முடியுமா? அப்படிப்பட்ட நாட்டிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சாமி, முதல்ல நான் ஒண்டி கவுச்சி சாப்பிட இருந்தேன். இன்றைக்கி என் ஃபேமிலியே கிட்டத்தட்ட எங்கள் குடும்பம், எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், தம்பி, அண்ணி எல்லோரும் சேர்ந்து ஒரு 15 பேர் இருக்கிறோம் இங்கே. நாங்கள் கவுச்சி சாப்பிட்றதில்ல. எங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, எங்களை சார்ந்த குடும்பங்கள்லாம் கவுச்சி சாப்பிட்றது நிறுத்திட்டாங்க அப்படின்னு. அப்போது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஒன்றும் பெரிய படிப்பாளி இல்லை, ஒரு பெரிய மகான் இல்லை, ஒரு பெரிய பணக்காரன் இல்லை. நம்ம சாதாரண ஒரு மனுஷன். ஆனால் அனுபவத்தை வச்சு நான் பேசின்னு இருக்கிறேன். இந்த அனுபவம் பல பேர் வாழ்க்கைக்கு உதவி இருக்குது. அது ஒரு சின்ன சந்தோஷம் தானே தவிர நான் இவ்வளோ பேர் பாராட்டினாங்க அப்படின்னு நான் ஒரு பெரிய ஆளுன்னு நான் எப்பவுமே நினச்சது இல்லைம்மா. என்ன சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு. அவருக்கு வயசு 78. அவர் ஃபோன் பண்ணுறாரு. எல்லா ஆன்மீகமும் கேட்பேன் சாமி. அந்த ஆன்மீகம் கேட்கும்போது எப்படின்னா 8வது மாடியில் பேசின்னு இருந்தால் கீழே இருந்து கேட்குற மாதிரி தான் கேட்கும். ஆனால் உங்களுடைய ஆன்மீகம் வந்து நெஞ்சிக்குள்ளே இறங்குது அப்படின்னு. ஏன்னா இப்போ ஒரு இங்கிலீஷ்காரனை உட்கார வச்சுட்டு நான் போய் தமிழில் பேசினா அவனுக்கு என்ன புரியும்? இல்லை அவன் இங்கிலீஷ்காரன் நான் உட்காந்து இங்கிலீஷில் பேசினேன் எனக்கு என்ன புரியும்? அது மாதிரி பேசி என்ன புண்ணியம்? ஒரு விஷயம் நம்ம பேச நம்ம 2 பேர் தான் இப்போ பேட்டி எடுக்கிறோம். ஆனால் இது நம்ம 2 பேருக்கு இருக்கக்கூடாது. இது உலகத்துக்கு இருக்கணும். அடுத்தவனுக்கு பயன் தரணும் நம்ம பேசுகிற பேச்சு. அப்போ அப்படி பேசும்போது அவனுக்கு புரிகிற மாதிரியே பேசணுமே தவிர நான் பேசுகிற மாதிரி தான் பேசுவேன்னா பிரயோஜனம் இல்லை. இந்த இலக்கணம் இலக்கியம் எல்லாம் அது ஸ்கூலில் காலேஜில் வச்சுக்கலாம். பொது இடத்துல தேவையற்றது அது. அப்போ பொதுமக்களுக்கு சேராது. அது படித்தவங்களுக்கு வரைக்கும் சேரும். இன்னைய ஆன்மீகத்தில் ஆன்மீகம்னா எல்லா ஆன்மீகம்தான். எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் அவங்கள சார்ந்து போகிறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு 45 வயசு 50 வயசு 60 வயசு இருக்கும். ஆனால் என் வண்டி ரோட்டில் போக முடியல. 10 வயசு பசங்க 15 வயசு பசங்க 20 வயசு பசங்க வண்டியை பிளாக் பண்ணி இறக்கி செல்ஃபி எடுத்துன்னு போகிறாங்க. அன்றைக்கி ஒரு சென்னை சில்க்கு ஒரு வேலையாக போயிருந்தேன் நான். திருவள்ளூர் சென்னை சில்க்கு. அவங்க வீட்டுக்காரர் ஃபோட்டோ எடுக்கிறாரு. அந்த பொண்ணு சொல்லுது, மாமா செல்ஃபி எடுமாம்மா செல்ஃபி எடுமாம்மான்னு. யாரோ எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம மேலே ஒரு வெறிக்கு காரணம் என்னன்னா
நம்ம பேசுகிற பேச்சு அவங்களுக்கு புரிஞ்சுது. அதுதான் காரணம். உங்களுடைய வார்த்தைகள் மோட்டிவேஷனலான ஸ்பீச் எல்லாமே எல்லாருடைய ஸ்டேட்டஸ்லயும் இருக்கு. அந்த 30 செகண்ட் இருக்கு. ஸோ அதை நிறைய பேர் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் வந்து. எனக்கு யாரோ ஒரு பசங்க போட்டிருந்தானுங்கம்மா, ரொம்ப அருமையாக போட்டிருந்தானுங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், நான் என் கையில் கொடுக்காது என் கழுத்தில் போட்டானுங்களான்னு வருத்தப்பட்டேன்.